புதிய கிருபையினால வழி நடத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் கண்ணின்மணி போல பாதுகாத்ததையும் இந்த மாதத்தின் இந்த முதலாம் நாளிலும் இந்த மாதம் முழுவதும் உங்களை கண்ணின்மணி போல தேவன் பாதுகாத்து வழி நடத்துவார், ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை 90 சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அருமையான வார்த்தை தேவன் நமக்கு இந்த நாளில் தந்திருக்கிறார். மோசையின் ஜெபம் என்று சொல்லி இந்த சங்கீதம் குறிப்பிடப்படுகிறது. அவர்களாக சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். நம்முடைய கைகளின் கிரியையை உறுதிப்படுத்தும்படியாய் அவர் மோசே ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை குறித்து நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் முன்புள்ள வசனங்கள் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிரமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன்தான் நம்முடைய கைகளின் கிரியையை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். நாம் எவ்வளவு ஓடி ஓடி உழைத்தாலும், எப்படிப்பட்டதான காரியங்களை செய்தாலும் அவருடைய கிருபை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்நிய ஜனங்கள் அவைகளை வாரிக்கொண்டு போவார்கள். எவ்வளவு சேர்த்து வைத்தாலும், எப்படி நாம் நமக்கென்று எவ்வளோ பிரயாசப்பட்டு காரியங்களை செய்தாலும் அவைகள் நம்மிடத்தில் இல்லாதபடி அவைகள் அந்நிய ஜனங்களிடத்தில் போய் சேரும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதனால் அங்கே மோசே அழகாக சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆமாம், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் ஒருவரே நம்முடைய கைகளின் கிரியையை உறுதிப்படுத்துகிறவர். அவர் ஒருவரே நம்முடைய கைகளின் கிரியையை உறுதிப்படுத்துகிறவர். வசனத்தில் சொல்லுகிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமாம், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அநேக பாடுகளை, அநேக வேதனைகளை நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை முழுமனதாக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள் முதற்கொண்டு அதிகமான பாடுகளின் வழியாய் தான் நாம் கடந்து செல்கிறோம். அதிகமான பாடுகள், பிரயாசங்கள், இந்த பாதையின் வழியாய் தான் நாம் கடந்து செல்கிறோம். அதான் சொல்லுகிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஈடாக அநேக வருடங்கள் நீங்கள் சந்தோஷமாய் ஜீவிக்கும்படியாய் உங்களுடைய கைகளின் கிரியைகளை தேவன் உறுதிப்படுத்தி நன்மையான ஈவுகளை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கட்டளையிடுவார். உடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் அந்நிய ஜனங்கள் கொள்ளையிடுவதைப் போல கொள்ளையிட்டு செல்கிறார்கள். எல்லா வருமானங்களும் கொள்ளையிடப்படுகிறது. ஒரு வழியாய் வருகிறது, ஆனால் அநேக வழியாக அவைகள் வீணாக போகிறது. ஒன்றும் நான் அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்கிறதான சூழ்நிலையில் காணப்படுகிறீங்களா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகள், இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கைகளின் கிரியையை உறுதிப்படுத்துகிறவர். நிச்சயமாக
நீங்கள் கண்ட துன்பத்தின் வருஷங்களுக்கு ஈடாக, நீங்கள் இழந்து போன எல்லா காரியங்களுக்கும் ஈடாக, நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட எல்லா வருஷங்களுக்கும் ஈடாக தேவன் புதிய கிருபைகளையும் புதிய அபிஷேகங்களையும் புதிய வல்லமைகளையும் புதிய கிருபைகளை தேவன் தந்து உங்களை வழி நடத்துவார். ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும்போது, மணவாளன் மணவாட்டி மீது எப்படி பிரியம் வைத்திருக்கிறாரோ அதே போல அந்த நேசத்துக்குள்ளாய் எப்போது நாம் அவருடைய சமூகத்தில் காணப்படுகிறோமோ நிச்சயமாக நம்முடைய கரத்தின் கிரியைகளை அவர் உறுதிப்படுத்துவார். அவைகள் அந்நிய ஜனங்கள் நம்முடைய கிரியைகளை தொடுவதில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உரியதாகவே காணப்படும். அவைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கென்று நிச்சயமாக வைத்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான சுகமான உடல் சுகங்கள், சுகவீனம் இல்லாத வாழ்க்கை, தேவையான இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்கள், அந்நிய ஜனங்களின் தொந்தரவுகள் ஒன்றும் இல்லாத காரியங்கள், இவை எல்லாவற்றினாலும் நிரப்பி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் தந்து ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய நேசம், அவருடைய பிரியம் நம்மோடு கூட இருப்பதினால் அவரோடு கூட இணைந்து ஜீவிக்கின்றதான ஒரு கிருபைகளை தேவன் தந்து நிச்சயமாய் தேவன் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுடைய கரத்தின் கிரியையை தேவன் உறுதிப்படுத்துவார். கரத்தின் கிரியைகளை தேவன் உறுதிப்படுத்துவார். நீங்கள் இழந்து போன வருஷங்களுக்கு ஈடாக, இழந்து போன நன்மைகளுக்கு ஈடாக தேவன் அற்புதமான காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். கவலைப்பட்டு கலங்காதீர்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். வியாதியோடு காணப்படுகிறீர்களானால் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். தேவன் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். 38 வருடம் வியாதியாய் கிடந்த மகனை தேடி சென்ற கர்த்தர், தேடி சென்ற வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதிதாக்கின கர்த்தர் உடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வார். கடன் பிரச்சனையினால் கவலைப்பட்டு கலங்குகிறீர்களா? நிச்சயமாக உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். பாக்கியம் நன்மையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். நிச்சயமாய் தேவன் உங்களை வழிநடத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கிருபை உங்களை தாங்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் செய்வதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது உலகத்தின் காரியங்கள் எல்லாம், நம்முடைய கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவார். எப்போதும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவரை வாஞ்சிப்போம், அவருடைய நேசத்தை வாஞ்சிப்போம். நான் அழகாக சொல்கிறார், எங்கள் ஆண்டவரின் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அவருடைய பிரியத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருடைய நேசம் நம்மிடத்தில் இருக்கும்போது நம்மை பற்றிய நினைவுகள் அவரை ஒவ்வொரு நாளும் நடத்தும். நம்மை பற்றிய நினைவுகள் அவரை ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கும்படியாய், நம்மோடு கூட ஜீவிக்கும்படியாய், நம்மோடு கூட வாசம் செய்யும்படியாய் அவரை உந்தப்படுத்தும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்படி மொர்தெகாய் செய்த காரியம் மறக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு நாளில் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. நடபடி புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வாசியுங்கள் என்று சொல்லும்படியாய் தேவன் எப்படி அவருக்கு தூக்கத்தை கொடுக்கவில்லையோ, அன்றைய நாளில் நடபடி புஸ்தகத்தில் மொர்தெகாய் செய்யப்பட்ட காரியம் வாசிக்கப்பட்டது. இந்த காரியத்திற்காக அவனுக்கு நன்மையான காரியங்கள் செய்யப்பட்டதா என்று சொல்லி கேட்கப்பட்ட நேரத்தில் ஒன்றும் செய்யப்படவில்லை என்று பதில் வந்தது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியாய் செய்யப்படும் என்று சொல்லி தூக்கு மேடை ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த
அந்த காரியத்திலிருந்து காரியம் மாறுதலாய் முடிந்தது. ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி, இவ்விதமாய் அவனுக்கு செய்யப்படும் என்று சொல்லி எல்லா கனத்தினாலும் தேவன் அவனை நிரப்பினார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதே போல காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு மாறுதலாயிருக்கலாம். நிச்சயமாய் தேவன் உங்களை வழி நடத்துவார். எப்படிப்பட்ட மாறுதலான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் நிச்சயமாய் தேவன் கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு விதமான ஆசீர்வாதங்களினால தேவன் உங்களை நிரப்பி வழி நடத்துவார். ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவனுடைய பிரியம் உங்கள் மேல் காணப்படும். உங்களுடைய கரத்தின் கிரியைகளை தேவன் உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான நாளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. கடந்த மாதம் முழுவதும் கண்ணீர் மணி போல பாதுகாத்தீரப்பா. எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரயாசங்கள், எல்லா சூழலிலும் உம்முடைய வார்த்தை எங்களை ஆறுதல் படுத்தி வழி நடத்தினதப்பா. ஒரு நாள் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு குறையவில்லையப்பா. அநேகருக்கு உடைய வார்த்தை கிடைக்காமல் பஞ்சம் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதப்பா. ஆனால் என் தேவனங்களை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினால் நிரப்பி எங்களை வழிநடத்தினீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதலாம் நாளிலும் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கரத்தின் கிரியையை உறுதிப்படுத்தி உங்களுடைய நேசத்தை, உங்களுடைய பிரியத்தை எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்புக்காய்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இழந்து போன வருஷங்களுக்கு ஈடாக இழந்து போன நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் என் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாதமாய் இந்த மாதத்தை தருகிறபடினாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவர், வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு, மரண படுக்கையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. அயோத்திய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தள்ளப்பட்ட சூழ்நிலையில அன்று தனியாய் காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, என் தேவனுடைய அனுக்கிரகம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும்ப்பா. ஒவ்வொருவரையும் தாங்குங்கப்பா. வியாதிகளை குணமாக்குங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளின் வல்லமைகள், வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகள், அசுத்த கிரியைகள் எல்லாவற்றின் நெசமா இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் உடைத்து நொறுக்கி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவைகள் ஒன்றும் எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் அவைகள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி எங்களை அற்புதத்தின் வழியாய் நடத்துங்கப்பா. உம்முடைய நேசம் எங்களோடு கூட இருக்கும்போது, உம்முடைய பிரியம் எங்களோடு கூட இருக்கும்போது ஒருவரும் எங்களை அசைப்பதில்லை. தேவன் எங்களை வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.